So guys, welcome to the NQ Hub. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா like today's session 24th April, that is our final session of this week. எப்படி நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் அண்ட் இதை ரிமூவ் பண்ணிப்போம். எம்என்கே தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ 4 hour டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா யூ ஹேவ் அ 4 hour ஃபேவலி கேப். ஆக்சுவலி இந்த மாதிரி விக்ஸ் இருக்க ஃபேவலி கேப்பில் பீப்புள் சம்டைம் டேக் இந்த கம்ப்ளீட் விக் எடுப்பாங்க. பட் லெட் அதை பார்க்க வேண்டாம். நம்ம அடுத்து we have two 1 hour ஃபேவலி கேப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் and second one. Okay. தேர்ட்டி மினிட்ஸில் ஐ டோன்ட் see anything. ஆக்சுவலி இது 1 hourல வந்துடுறதுனால 30 minutes கண்டுக்க தேவையில்லை. 15 minutesல we had a small 15-minute gap. அதை ப்ரைஸ் எடுத்திருக்கான். ஸோ இது வந்து ஒரு 15 minutes. ஓகே. ஸோ நவ் என்னோட ப்ரீ மார்க்கெட் படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த 15-minute கேண்டில் நம்மளுக்கு we have two entry options. ஓகே, we might get a CISD and continue higher. இந்த இது ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கு சப்போஸ் இது வந்து ஒரு அட்வான்ஸ் டாபிக் மாதிரிலாம் இல்லை, இங்கே ஒரு ஃபேமிலி கேப் இருக்குது. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா this part is kind of low resistance, பட் இது கொஞ்சம் ஹை ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஐம் நாட், எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபார்ம்டு பயஸ் இல்லை. அண்ட் ஈக்குவலைஸ்ன்னு பார்த்தா ஐ திங்க் திஸ் இஸ் நோ ஈக்குவலைஸும் கிடையாது. ஓகே, ஸோ ஒன் இஎஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இஎஸ்ஸுமே ஆல் டைம் ஹைஸில் இருக்கா? எஸ், ஆல் டைம் ஹைஸ். டெய்லி 1 hour ஃபேமிலி கேப் மட்டும்தான் இஎஸ்ல இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி கேப்னு நான் எடுத்துக்கிறேன். I don't want to mark 2 ஃபேமிலி கேப், ஆனால் ஒன்றா எடுத்துக்கிட்டேன். 15 minutes எதுவும் இல்லை. I will put this ஒரு சிஏஎஸ்டிக்கு வச்சுக்கிறேன். எதுக்கு இந்த சிஏஎஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 5 minutesல யூ மைட் சி so many கேப்ஸ், ரைட்? 5 minutesல நிறைய கேப்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இஎஸ் வந்து இங்கே சிஏஎஸ்டி ஒரு பெரிய கேண்டில் வச்சு, ஓகே, 9:30க்கு 9:30 இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம 9:30 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9:30 இங்கே ஓப்பன் ஆகிட்டு, ஓகே, ப்ரைஸ் ஸ்லைட்டாக கீழே மேனிப்புலேட் ஆகிட்டு ஒரு ஃபேவலி கேப்போ ஏதோ ஒன்றையே டச் பண்ணிவிட்டு, ஓகே, ஒரு ஹையை நோக்கி ப்ரைஸ் டெலிவரி பண்ணோம். ஓகே, 9:30 ஓப்பன் அண்ட் மேக்ஸிமம் இது வந்து ஒரு 9:45 9:30 to 9:45 இந்த மேனிப்புலேஷன் நடந்துடும். இது ஒரு செட்டப். ஓகே, அதுக்கான இங்கே சிஏஎஸ்டி வைக்கணும் மினிமம். ரொம்பலாம் இல்லை, பட் மினிமம் வச்சா இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. ஏன்னா இங்கே எம்என்கியூவில் யூ ஹேவ் ரிஜெக்ஷன் இங்கேருந்து இருக்குது ப்ரைஸ். ஓகே, அதனால நான் சொல்கிறேன், இப்படி இருந்துச்சுன்னா யூ மைட் சி a structure like this happening. ஓகே, நான் ஐஎஸ் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஐம் நாட் பர்டிகுலர்லி சேயிங் இதான் நடக்கும்ட்டு. அதுக்கடுத்து இங்கே இது 15-minute கேப் தானே. ஸோ இந்த 15-minute கேப்லேருந்து we might get a 5-minute கேப் and we continue. ஓகே,
இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு கேப் தான். ஓகே, இது அன்ஸ்பான்சர்ட் இல்லை, ஏன்னா 15 மினிட்லேருந்து வி ஆர் ஸ்பான்சர்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஹைலி ரேட்டட் செட்டப்பாக இருக்கும். ஸோ ரைட் now யூ ஹேவ் டூ செட்டப்ஸ். இப்படி ஒரு நடக்கலாம், இப்படி ஒரு நடக்கலாம். பட் இங்கேயும் அதே மாதிரி க்ளோஸ் வச்சதுன்னா ஐ வுட் ஸ்டில் டூ த சேம். ப்ரைஸ் ஓப்பன் ஆகும், என்ன சைடு போகுதுன்னு பார்ப்போம், மேனிப்புலேட் ஆகிட்டு ஐ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ ட்ரேடு வந்து I will start recording again after 9:30. Okay, thank you. Okay guys, market open ஆயிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் கீழே தான் வந்துச்சு. பட் ஆனால் ஒரு 5 மினிட் உருவாக்குமான்னு தெரில. பட் வேற ஹை ப்ராபபிலிட்டி நம்ம மார்க் பண்ண இடமே 5 மினிட்டாக மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி, 5 மினிட் சப்போஸ் உருவாச்சுன்னா வாட் we can do is, இந்த 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர்லேருந்து ஒரு சிம்பிள் ஜூடாஸ் till here எடுக்கலாம். Okay, so let's see how price reacts into. Okay, if I take an entry now I would update, because என்னோட full entry pattern I will just reveal in some videos. Okay, yeah. So guys, இதுதான் என்னோட entry எடுத்திருக்கேன். ஸோ நான் 30 செகண்டில் இங்கே என்ட்ரி எடுக்கும்போது ஒரு பேட் ஃபில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மை பொட்டன்ஷியல் என்ட்ரி இங்கே 30 செகண்ட் டைம் ஃப்ரேமில் க்ளோஸு, பட் நம்மளுக்கு பேட் என்ட்ரி தான் இது. பட் ஸ்டில் we can manage this.
வீடியோ ஸ்ட்ரீமிங் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னு தெரில. அகைன் நான் வந்திருக்கேன். ஸோ அதான் நம்ம இந்த செட்டப் நான் சொல்லிடுறேன். ஸோ இனிஷியலி 5 மினிட் நம்ம இங்கே பில்ட் ஆகும்னு நினச்சேன், ஆகலை. பட் இங்கே வந்து ஒரு 5 மினிட் இருந்திருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்மால் எஃபிஜி தான். பட் அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு, 30 செகண்ட் கேப்பு. அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரூ மேனிப்புலேஷனே இல்லை. அதாவது இஎஸ் இந்த லோ எடுத்திருந்தான். யூஎஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி 1 ஹவருக்குள்ளே தான் இருக்கும். பட் என்கியூ இன்னும் இந்த 1 ஹவருக்கே போகல. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்கியூ இந்த 1 ஹவருக்கு போகணும். ஓகே, ரெண்டு பேருமே ஒரு இப்போ என்கியூ எங்கேருந்து புஷ் பண்ணுறான், ஒரு இடத்துல இருந்து இல்லை. ஸோ அவன் எந்த இடத்துல இருந்து புஷ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது எனக்கு இந்த 1 ஹவர் தான். ஸோ என்கியூ இந்த 1 ஹவர் கண்டிப்பாக எடுப்பான். ஸோ அவன் இந்த ஸ்டாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. இல்லை ஸ்டாப் எடுத்துட்டு எடுக்கிறானாங்கிறது லெட்ஸ் சி. பட் மோஸ்ட் லைக்லி ஹி won't டேக் தி ஸ்டாப். அண்ட் ஒன்ஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் வித் திஸ் செட்டப், அதாவது இங்கே தான் என்னோட பிரேக் ஈவன் இருக்கு. சப்போஸ் பிரேக் ஈவன் ஹிட் ஆனா லெட்ஸ் சி, ஹிட் ஆகலைன்னா லெட்ஸ் பார்ப்போம். பிரேக் ஈவன் கிட்டனா என்னோட ட்ரேடு எண்டே. ஸோ மோஸ்ட்லி பிரேக் ஈவன் லெஸ் ட்ரேடு தான். இங்கே பிரேக் ஈவன் போகிறக்கு டைமே இல்லை. பட் லெட்ஸ் சி, இந்த எஸ்எம்டி கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. பட் லெட்ஸ் சி. பட் ரியலி பேட் ஃபில். என்னோட ஃபில் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஐ வாஸ் பிளானிங் டு கோ, டக்குன்னு இங்கே ஃபில் ஆச்சு. ரொம்ப சேடாக இருக்குது. ஏன்னா நம்ம பொட்டன்ஷியல் ஃபில்லுக்கு வி கேன் ஆக்சுவலி கோ பிரேக் ஈவன் சூன். இந்த இடத்துல இல்லைன்னா யூ கேன் சி நம்ம டார்கெட் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். பட் ரைட் நோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிக்ல, அதான் நம்ம சொல்கிறது. ஸோ இஎஸ் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் 1 ஹவருக்கு போயிட்டான், என்கியூ இன்னும் போகல. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் தப்பாச்சுன்னா இட்ஸ் இட்ஸ் தட்ஸ் இட், அவ்வளோதான். லெட்ஸ் சி அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் அதர் ட்ரேட். இங்கே இந்த 60% லெவல் ஒரு லெவல் இருக்கும். இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சதுன்னா நானே க்ளோஸ் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் ட்ரேடை. ஏன்னா மோஸ்ட் லைக்லி இட் வில் ஹிட் த டேக் ப்ராஃபிட், சாரி லாஸ், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டான். என் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலான்னு தோணுது. பட் லெட்ஸ் சி, லெட் இட் ரன். லாஸ் ஆனால் லாஸ் ஆகட்டும். Otherwise, it's a loss. நம்மளுக்கு அந்த இதுதான் கைஸ், என்னன்னா சம்டைம்ஸ் ஃபில்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி கிடையாது. பட் சம்டைம்ஸ் எஸ், பெட்டர் ஃபில் கிவ்ஸ் யூ பெட்டர் ரிஸ்க் டு ரிவார்ட் சிச்சுவேஷன்ஸ். பட் ஐம் என்னோட இதை எடுக்காம ஹி மைட் புஷ் ஹை. பட் ஓ மை காட், ஓ நோ மேன். திஸ் இஸ் த திங் ஐ டூ. நினச்சி கூட பார்க்கல ஐ வுட் டூ சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் ஏற்கனவே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரேடிங் ஜேர்னலில் கூட ஐ வுட் ஹவ் ரிட்டன். பட் அதே இதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டேன். லைக் இங்கே இருந்த கேப்பை நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி வி கேம் இன் டு திஸ் 1 hour கைஸ். ஸோ இங்கே ஒரு 30 செகண்ட் இட் இஸ் ரியலி குட் ட்ரேட். இந்த இடத்துல ஒரு 30 செகண்ட் ட்ரேடு வந்துச்சு. இட் இஸ் ரியலி குட் ட்ரேட். தட்ஸ் த டம்பஸ்ட் மிஸ்டேக் ஐம் டூயிங். யா கைஸ், திஸ் இஸ் ஹவ் ஐ டூ மிஸ்டேக்ஸ், யூ டூ. எல்லாருக்கும் எவ்ரி ஒன் டஸ் த மிஸ்டேக். பட் அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் தான் அது. அண்ட் யா, ஐ ஷுட் கரெக்ட் திஸ்.
ஸ்டில் இது வர இப்போ யா ரைட் now it makes senseல both pairs manipulated from 1 hour it will push higher but do we have any other things right now? None. We don't have anything. Price manipulate ஆகி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இங்கே இருக்க இந்த சிஇ பாயிண்ட் நோ எங்கேயுமே ப்ரைஸ் வராது. இந்த இடத்துல யூ மைட் சி 30 செகண்ட் இன்வெஸ்ட். அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். தட் வாஸ் a good entry. Okay. ஸோ ஒரு நல்ல என்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு மோசமான entry பண்ணிட்டு அது நல்ல என்ட்ரி எவ்வளோ நேரம் நினைச்சிட்டு வந்துருக்கேன். சரி. ஸோ கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ரிஜெக்டிங் ஓகே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான் வருது பட் ஸ்டில் நல்லா டேக் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைனல் டார்கெட் இந்த சிஇ மட்டும்தான். ஏன்னா இந்த சிஇ வரைக்கும் தான் வரலாம் மேனிப்புலேஷனுக்கு. ஸோ இஃப் ஸோ இந்த இதை இன்வெஸ்ட் பண்ணால் ஐ வுட் என்டர் திஸ் ட்ரேட். லெட்ஸ் சி another ஷாட். இந்த மாதிரி தப்பு வந்து ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபிக்ஸ்டு பயாஸாக இருக்குது ரைட் நவ். இது ஆக்சுவலி ஒரு தப்பான முடிவு தான். ஒரு ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸ்டு டிஓவில் இருக்கக்கூடாது. பட் மை இன்ஸ்டிங்க்ட் அண்ட் கன்விக்ஷன் ஆர் டிஸ்கிரிஷன் என்னன்னு சொல்லிக்கலாம் சொல்லுது this might be a clear target. So I'm going to risk the same amount but என்னோட ஸ்டாப் இது வரைக்கும் தான் வைக்க போகிறேன். 50 ஓகே அதே நீங்கள் லாஸ் ஆனிச்சுன்னா அந்த சிஇ பாயிண்ட் போகிற வரைக்கும் தான் நம்ம ட்ரேடு. ஸோ சிஇ பாயிண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரேடு க்ளோஸ். அதோட நம்ம அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா $1500 எனக்கு ஹை ரேட்டட் தான் guys. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு A+ செட்டப். ஸோ ஐ வில் லெட் இட் ரன் அன்லெஸ் இந்த சிஇ பாயிண்ட் ஹிட் ஆகிற வரைக்கும். சிஇ பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா I will go break even. That is it. So let's see. $9.45. Okay. எடிட்டிங் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும்னு பார்க்கணும். நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் டைம் பாஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு எடிட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அது இப்போ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் see. மோஸ்ட் லைக்லி ஐம் ஹாப்பி. லைக் இந்த டார்கெட் வந்து இட்ஸ் ஹாப்பி. ஐம் கான்ஃபிடன்ட் வித் திஸ் டார்கெட். எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. பட் ஈஸ் இந்த சிஇ பாயிண்ட் வரணும் வருவான். ஸோ அது எப்படி வரும் என்ன மாதிரிங்கிறது யூ வில் சி. அது ப்ரைஸ் போய் போய் உங்களுக்கு காமிக்கும் போது அது செய்யும். இஎஸ் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வரான் இவன் அதை பொறுத்து. பட் அவன் அங்கே டச் பண்ணிட்டானா ஐ வுட் கோ பிரேக் ஈவன் ஆர் க்ளோஸ் த ட்ரேட் இன்ஸ்டன்ட்லி. தட் இஸ் த செட்டப் ரைட் நவ். பட் அவன் இன்னும் எதுவுமே பண்ணல. அங்கே சி பாயிண்ட் கிட்டே போல.
அதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் ரிஜெக்ட் ஆயிட்டு வந்தானா இட்ஸ் மை லாஸ். ஐ அக்செப்ட். ஆல் டைம் ஹைஸ்ல ஷார்ட் அடிச்சுட்டு இருக்கோம். என்னோட நம்பர் ஒன் ரூல்னு சொல்ல மாட்டேன், பட் என்னோட ஒன் கைண்ட் ஆஃப் ரூல் ஆல் டைம் ஹைஸ்ல ஷார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது. இப்படி இருந்தும் அதை மீறி ஷார்ட் எடுத்துட்டு இருக்கேன். Yes, அந்த இது லோக்கு வரல, வர மாட்டேங்கிறான். இவனுமே ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான், விச் ஐ டோன்ட் லைக் இட். எஸ், இது ஃபில் ஓகே தாங்க, இது ஒரு நல்ல ஃபில் தான். ரொம்ப மோசமான ஃபில் எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டாப் லாஸ், யா இட்ஸ் ஃபைன். எனக்கு ஐ எம் ஹாப்பி வித் திஸ் ஃபில். ஸ்டாப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இவனோட மேனிப்புலேஷன் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. எனக்கு என்ன பயம், டக்குன்னு அடிச்சுட்டு இப்படி மேலே போனானா இமீடியட்டாக ஸ்டாப் அவுட் ஆயிடும். எனக்கு அதுதான் இது. ஸோ ஐ பிளான் மை செட்டப் ரைட் தேர். $10 தான். ம்ஹும். இங்க ஃபுல்லா இப்போ பார்கோட் பிரைஸ் ஆக்ஷன் வர ஆரம்பிச்சிட்டான். என்ன பார்கோட் பிரைஸ் ஆக்ஷன்? ஓ மை காட், நாட் a loss again man. மோஸ்ட் ஆஃப் திங் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கு. பட் இன்னைக்கு எனக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிடிக்கலன்னு நான் சொல்லவும் மாட்டேன். இதெல்லாம் லோ ரெசிஸ்டன்ஸ் தான். அகெயின் என்ன பண்ணுறான் இப்போ ஆல் டைம் ஹைஸ்னால இப்படியே போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு திருப்பி இப்படியே வர. இட்ஸ் குட், பட் லெட்ஸ் கோ. இப்போ அவ்வளோதான். மை டார்கெட், ஐ எம் ஃபிக்ஸ்ட் வித் மை டார்கெட் அண்ட் மை ஸ்டாப் லாஸ் எவ்ரி திங். ஸோ அதை வச்சுட்டு no complaining about prices, right? Yeah. ஜென்ரலி இந்த நேரத்தில் சம்டைம்ஸ் நான் பாட்டு கேட்பேன், இல்லைன்னா ரீல்ஸ் பார்ப்பேன். ஸோ இந்த இதில் எந்த ரீல்ஸ் செட்டப்? நாட் குட். யா, another loss guys. அவ்வளோதான். இதோட நம்ம கதை முடிந்து விட்டதா அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட போகிற நிலைமையில தான் இருக்கு. ஸோ 2 losses. மோஸ்ட் மிஸ்டேக் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒத்துக்க முடியாத லாஸ் தான். செகண்ட் ஒன் I'm fine, but I think I married my bias slightly. ஏன்னா இப்போவுமே it might reject down if you see. So 50% level only you can see the rejection, but I think I oversized it, man. நான் கொஞ்சம் ஓவர்சைஸ் பண்ணிட்டேன். பட் எனிவேஸ் இட் வாஸ் அ குட் செட்டப் ஃபார் மீ. ஏன்னா நான் ஓவர்சைஸ் பண்ணேன்னா மை ஸ்டாப் லாஸ் would be at this point 60% லெவல். ஆல்மோஸ்ட் எட்ஜ் ஆகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துல இருக்கும் அடிச்சிருப்பான்னு தான் நினைக்காது. யா, ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே யா தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இந்த சி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் ட்ரேடு. Yeah, that is all. It was a good setup in my opinion. Maybe my stop loss was too tight.
I'll correct it. But most likely I know price is அடிப்பான். So yeah. So we'll journal this. Lost days happen. Losses இல்லாத நிலைமையிலலாம் கிடையாது யாரும். Lost days happen. Maybe இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் வாங்கி let's trade again. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அக்கௌண்ட்டை நேராக போய் லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஏன்னா ட்ரேட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே நம்ம ஏற்கனவே ஒரு லாஸ் எடுத்துட்டோம், இன்னொரு லாஸ் எடுத்துட்டோம், ஓகே இம்மீடியட்டாக நம்ம வந்து இல்லை முடிச்சே ஆகணும். நோ, டோன்ட் டூ தட். அது ரொம்ப தவறான விஷயம். ஏன் இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா, இந்த சிவி பாயிண்ட் ஆக்சுவலி இது கிளாஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஃபேன் கேப் இருக்கு. ஓகே, ஃபேன் கேப் இருக்கு, இங்கே இன்னொன்று இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்க போறீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ் ஆகிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் வெயிட் ஃபார் டிஸ்பிளே ஸ்டாப் அண்ட் இந்த சியோட கடைசியிலேருந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் இது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி, இது ஓரளவு ஹை ப்ராபபிலிட்டி, மிட் ப்ராபபிலிட்டி, இது லோ ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பே அப்படி தான் டிசைன் ஆகும். நீங்கள் ஃபேர் வேல்யூ டார்கெட் பண்ணாலும் சிலர் ஃப்ரெண்ட் இங்கே டார்கெட் பண்ணுவாங்க. யூ மைட் கெட் அ ரியாக்ஷன் லைக் திஸ் இமீடியட்டாக. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுதா, இங்கே சிஇ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இங்கே இமீடியட் ரியாக்ஷன் இருந்துச்சு கொஞ்சோண்டு. பட் ஸ்டில் சிஇக்கு வரும் ஸ்டாப் லாஸ். இந்த சுச்சுவேஷன் வருது, பட் அது ஃபுல் சிஇக்கு அடிக்கல. ஸோ இந்த செட்டப் வாஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸ்டாப் பண்ணிட்டு வந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, பட் நான் ஒழுங்காக பார்க்கல. ஓகே, அண்ட் ரைட் நோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஇ பாயிண்ட் இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ ப்ரைஸ் இஸ் டூயிங் திஸ். ஸோ இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து இதை எடுக்கலாம், எடுத்துட்டு கீழே போகலாம், இல்லைன்னா இப்படியே மேலே போகலாம். அவ்வளோதான். எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இந்த ஏரியா நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இங்கே தான் வரும், கண்டிப்பாக இங்கே தான் வரும்னு சொன்னோன்னா, நம்ம சொன்னதுக்கான ரீசன் அது மட்டும்தான். இப்போ யூ கோ பிரேக் ஈவன். ஸ்டாப் லாஸ் வாஸ் பேட் அண்ட் ஐ டூ அக்செப்ட் இட். ஸோ யா லெட்ஸ் சி, லெட்ஸ் கோ அனதர் ட்ரேட் அனதர் டே வரும். பட் இது ஒரு நல்ல ஒரு கிளாஸ் உங்களுக்கு. இது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரூ மேனிப்புலேஷன். ட்ரூ மேனிப்புலேஷன். ஸோ இஎஸ் ஒரு விஷயத்த பண்ணுறான்னா என்கியூ அதை பண்ணணும். ஸோ இஎஸ் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் டச் பண்ணால் என்கியூ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் டச் பண்ணியிருக்கு, பட் நான் பண்ணலன்னு நினச்சேன், மை மிஸ்டேக். ஓகே, பட் அதுக்கப்புறம் யூசி இங்கே ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சாரி இங்கே ஒரு கிளியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ நோ ஓகே இந்த இடத்துல இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்போம், பிகாஸ் ஐ ஓவர் சைஸ் இட். ஓகே, ஓவர் சைஸ் பண்ணிட்டேன். இல்லைனா இங்கே வச்சிருப்போம் ஸ்டாப் லாஸ், இன்னும் 0.6, 0.6நாலுமே எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, யா, ஸோ அந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு என்கேவோட கேப் இருக்கு, இங்கே இஎஸோட கேப் இருக்கு. இஎஸ் இப்படி பண்ணிட்டு இப்படி போயிட்டான், என்கியூவும் இப்படி பண்ணிட்டு இப்படி போயிட்டான், குட். பட் இங்கே இஎஸ்க்கு இந்த இடத்த டச் பண்ணல, என்கியூ அதுக்கு கீழே இருக்க கேப்பை டச் பண்ணல. அப்போ இஎஸ்க்கும் என்கியூக்கும் என்ன இப்போ காமனாக இருக்கு, இஎஸ்ல எஃப்விஜி, என்கியூல சிஇ பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த சிஇ பாயிண்ட்க்கு வரணும், இந்த எஃப்விஜிக்கு வரணும், வருவான். அவ்வளோதான் ட்ரேட் செட்டப். ஸோ திஸ் இஸ் அ குட், ஒரு நல்ல ஒரு இதை நிறைய கிரியேட்டர்ஸ் இல்லை, நீங்கள் யாருமே தமிழில் பார்த்துருக்க முடியாது சொல்லித்தர மாதிரி. ஐ டிட் லாஸ். ஓகே, இதில் நான் லாஸ் தான் பண்ணேன்.
ஸோ இந்த வீடியோ எனிவன் நான் அந்த அளவு வியூஸ்லாம் எனக்கு போகிறதில்ல, பட் திஸ் வீடியோ இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் மீ அட்லீஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ யா, ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் வாட்சிங், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ yeah, we learn from ourselves. நானும் டெய்லியும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். பட் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இட்ஸ் சூப்பர் டீப். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு யூ லேர்ன் வித் தட். ஓகே, யா. ஸோ இப்போ 30 செகண்டில் இன்வெஸ்ட் தான் இருக்கும். ஸோ பீப்புள் வில் லாங் திஸ். ஓகே, பட் you can long this, but be careful because 10 a.m. open, 10 a.m. open can do wonders. So go high or do. Okay, yeah, yes, that's it. Thank you.